தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில செயலாளர், எங்களது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களிடத்தில் வாக்களிப்பதற்காக நீங்கள் எல்லாம் நம்முடைய அன்பிற்கினிய வெற்றி வேட்பாளர் நம்முடைய கணபதி ராஜ்குமார் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் உங்களிடத்தில் வாக்குகளை கேட்டு வருகின்றார்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக கழகத்துடைய சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர், மாவட்ட செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் என்று பல்வேறு பொறுப்புகளில் நம்முடைய கோவை மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றிய நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் பொங்கலூர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற வருகின்றார்கள். அவரையும் வரவேற்று கடமைப்பட்டிருக்கின்றேன். மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செயலாளர் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் மயூரா எஸ் ஜெயக்குமார் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் நண்பர் செல்வராஜ் அவர்களே, அண்ணன் ஆர் மோகன்குமார் அவர்களே, எஸ்ஐஎஸ்எஸ்காரங்க ரயில்வே மேம்பாலம் 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது துணை முதலமைச்சராக அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இருந்த நேரத்தில் அந்த உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது, அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 10 வருஷமா வேலையை நடக்கல. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பணி ஏற்ற 140வது நாள் எஸ்ஐஎஸ்எஸ்காரடி ரயில் உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகளுக்காக சுமார் 29 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுகின்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சட்டப்பேரவை உறுப்பினராக 2016 21 வரைக்கும் இருந்தேன். அதுக்கு முன்னாடி மாநகராட்சியுடைய துணை மேயராக இருந்தேன். கடந்த 10 ஆண்டு காலமாக 2011ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை பார்த்தீங்கன்னா இதே வார்டில் பக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி அடுக்குமாடி குடியிருப்பு 960 வீடுகள், 400க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிஞ்சு விழுக்கிற மாதிரி இருக்குது. பலகட்ட போராட்டங்கள், அதே இடத்துல பலகட்ட போராட்டங்களை நடத்தி நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன். சட்டப்பேரவையில் கேள்வி நேரங்களில் பேசியிருக்கிறேன். அதே போல தொழில்துறை மானிய கோரிக்கைகள் பேசியிருக்கிறேன், பல நேரங்கள் பேசியிருக்கிறேன். ஆனால் கோவை பாராளுமன்ற வேட்பாளர் கூட்டத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களே, நமது மூத்த முன்னோடி அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு கார்த்திக் அவர்களே, நமது வெற்றி வேட்பாளர் திரு ராஜ்குமார் அவர்களே மற்றும் மேலே வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழமை கட்சியின் தலைவர்கள் மற்றும் இங்கு வரக்கூடிய தோழர்கள் அவர்களுக்கு பணிவாளர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நமக்கு இந்த வாய்ப்பை அளித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவரும் சார்பாக நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நமக்கு 2 வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் கோவை பாராளுமன்ற தொகுதி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம திருப்பி நிற்கிறோம். இதன் மூலியமாக என்னமாக வெற்றி தருவோம் என்ற அவர் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம அவருக்கு அது மட்டுமல்ல, 2வது வாய்ப்பு, இந்த 2 வருஷ காலமாக ஒரு தேசிய கட்சியின் கிளை மேலாளர் அவர்கள் 2 வருஷமா பேசிக் கொண்டே தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். அவருக்கு டெபாசிட் எல்லாமே திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதற்கு இன்னொரு வாய்ப்பு. அனைத்து செய்து காப்போம், உறுதியா செய்வோம் என்ற உறுதி நம் அனைவருக்கும் இங்கே இருக்குது. அனைவரும் மனசு 2 வாய்ப்பு நம்ம கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பலரும் சொல்றது போல நம்ம சாதனைகள் இந்த 2-3 வருஷம் ஆட்சி இல்லை, 1 வருஷம் கொரோனா, 2 வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். இந்த 2 வருஷம் ஆட்சியில் என்ன சாதனை செய்திருப்போம் அனைவருக்கும் தெரியும். நம்ம வீதியாக சென்று பேசுவோம், அது எதிர்மான சந்தேகம் இல்லை. ஆனால் முக்கியமாக நம்ம அனைவரும் அது மீடியாவாலும் சரி, வீடுகளாலும் சரி, என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த தேர்தலில் யார் பிரதமர் ஆகக்கூடாது என்பதற்குண்டான தேர்தல் இதுதான் மிக முக்கியமாக
என்ன சாதனை நம்ம கட்சியால செய்வோம் என்று சட்டமன்ற தேர்தல் வரும்போது தலைவர் அவர்கள் அறிக்கையை நீங்க எடுத்து பாருங்க, அது எல்லாத்தையும் செஞ்சிருக்கோமா 26 பார்த்து நீங்க திருப்பி ஓட்டு கொடுங்க, அப்ப நம்ம கேட்டுக்கலாம். ஆனா இப்ப நம்ம சொல்ல வேண்டியது நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நம் தமிழர்களுடைய மொழி, தமிழர்களுடைய உரிமை, மாநில உரிமை, கலாச்சாரம் அத்தனையும் காப்பாற்றக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பது மறக்காமல் அனைவரும் என்று சொல்ல பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இங்க வந்து திரு பிரதமர் பிரதமர்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல வேண்டும் என்றால், நீங்க மாசம் வாரம் பயன்படுத்தி வந்தாலும் சரி, உங்களுக்கு டெபாசிட் கிடைக்கவே கிடைக்காது சொல்ல வேண்டியதுதான். நீங்க திருக்குறள் மனப்பாடமா ஏதோ 2 வரி படிச்சு சொல்ல வேண்டாம். எந்த ஒரு பிரதமர் இங்க வந்து தமிழ் வாழ்க என்ற வார்த்தை சொல்ல முடியாதோ அவர்களுக்கு எந்த ஓய்வு கிடைக்காது என்று சொல்வதற்கு இந்த அருமையான வாய்ப்பு. அவர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதி இந்த ஜூன் 4ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணும்போது போன தேர்தலில் திண்டுக்கல் 5,50,000 ஓட்டுகள் ஜெயிச்சோமோ அதை விட அதிகமாக ஜெயிச்சு காமிப்போம் என்று சொல்லிவிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம். கூட்டத்தினுடைய தலைவர், என்னுடைய பாசனத்துக்கு சகோதரர், மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக், இங்கே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய மதிப்பிற்குரிய அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர்களே, நம்முடைய வெற்றி வேட்பாளர் இந்தியா கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக களமிறங்கியிருக்கக்கூடிய என்னுடைய அருமைக்குரிய சகோதரர் கணபதி ராஜ்குமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொருளாளர் அவர்களே, மாவட்ட செயலர் தளபதி முருகேசன் அவர்களே, இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து தலைவர்கள், உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். அருமைக்குரிய சகோதரர்கள், எனக்கு முன்னால் பேசிய மகேந்திரன் அவர்கள் சொன்னதை போல இந்த தேர்தலை பொறுத்தவரை யார் பிரதமர் ஆகக்கூடாது என்பதை மக்கள் தெளிவாக இருக்கிறார். அதற்கான முக்கிய பொறுப்பு நம்முடைய இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது. சுதந்திர வேள்வியிலே காங்கிரஸ் காரர்களும் மற்ற இயக்கங்களும் தன்னுடைய உயிரை கொடுத்தார். தூக்கு வேலையில் ஏற்றப்பட்டார்கள், துப்பாக்கி முன்னிற்கு படியாக இப்படி ரத்தம் செஞ்சு வேலை செஞ்சு பெற்றுக் கொடுத்த சுதந்திரம் இப்போது தெருவிலே தலைவரி போலமாக வீசப்படுகிறது. சிங்கானூரை பொறுத்தவரை அதிகமாக தியாகிகள் வாழ்ந்தவர், தொழிற்சங்க பிரதிநிதிகளும் தலைவர்களும் அந்த சுதந்திர போராட்டத்திலே அவர்களுடைய உயிரை கொடுக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. சுதந்திர வேள்விக்காக ஒரு கணம் கூட ஒரு துளி ரத்தமோ ஒரு துளி வேலையோ சிந்தாதவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாயக்கமாக இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு வரலாறு. வெள்ளையனுக்கு கைக்கூலியாக இருந்து வேலை பார்த்தவர்கள் இப்போது நாம் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை அவர்கள் பறித்துக் கொண்டு 10 ஆண்டு காலமாக பெருமதிப்பிற்குரிய கூட்டத்தினுடைய தலைவர், தமிழக அரசினுடைய தொழில்துறை அமைச்சர் அன்புக்குரிய டி.ஆர்.பி. ராஜா அவர்களே, நமது மாவட்ட செயலாளர் கார்த்திக் அவர்களே, தேசிய காங்கிரசுடைய தேசிய செயலாளர்கள் ஒருவரான மயூரா ஜெயக்குமார் அவர்களே, கூட்டணி கட்சியினுடைய மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கின்ற இந்த இயக்கங்களை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற முன்னணி தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை நமது வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களே அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக நமது முதல்வர் தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ராஜ்குமார் அவர்களுக்கு அறிமுக கூட்டம் என்ற வகையிலும் முதல் செயல்வீரர்கள் கூட்டம் என்ற வகையிலும் சிங்கானூர் பகுதியிலே நடக்கின்ற இந்த செயல்வீரர்கள் கூட்டம் உத்தமர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழியில் இந்தியாவை வேறு பார்க்கும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர்
நம் குடும்ப தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நல்லாட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களின் சீரிய முயற்சியில் இந்திய அளவில் ஒரு மகத்தான கூட்டணி அமைக்கப்பட்டு அதன் வெற்றி வேட்பாளராக கோவை இதுவரை வரலாறு காணாத மகத்தான வெற்றியை உதயசூரியன் சின்னம் காணப்போகும் ஒரு மகத்தான வெற்றி வேட்பாளராக கழக தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு கூட்டணி கட்சி நண்பர்களால் ஆதரிக்கப்பட்டு இங்கே அமோக வெற்றி பெற போகும் இனிய நண்பர் கணபதி ராஜ்குமார் அவர்களின் இந்த வெற்றி பயணத்தில் துணை நிற்கும் உங்கள் அனைவருக்கும் சீரிய கருத்துக்கள் உண்மையான எதிர்வரும் தேர்தலை எப்படி களப்பணிகள் ஆற்ற வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து கூறும் இந்த அற்புதமான செயல்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவருக்கு உரிய பாணியில் நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்து சென்றிருக்கும் முன்னாள் அமைச்சர் அருமை புகழர் அவர்களே, இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து எதிர்கட்சியாக இருந்த பொழுது எத்தனையோ ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகி இந்த பகுதியில் எதிரணியினருக்கு ஒரு உண்மையான சிம்மசுப்பனமாக திகழ்ந்து அற்புதமாக களப்பணியாற்றி கழகத்திற்காக போராடி கழகம் வளர்த்து இங்கே அமர்ந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் கார்த்திக் அவர்களே, மேயர் அருமை சகோதரி கல்பனா அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்து அற்புதமான கருத்துக்களை பழிச்சென்று எடுத்துரைத்து அவருக்கே ஒரு அந்த கம்பீரமான துணியில் பேசி அமர்ந்திருக்கும் எனது ஆரோக்கிய நண்பர் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் அருமை மருத்துவர் மகேந்திரன் அவர்களே, மாநில செயல் தலைவர் காங்கிரஸ் செயல் தலைவர் இங்கே மிக பிரமாண்டமாக கர்ஜித்து வெளியூர் வேட்பாளர்களுக்கு இங்கே இடமில்லை, இது கோவை மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டுமே இங்கே இடம், அதிலும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக திகழும் உதயசூரியன் சின்னத்தில் களமாடும் ஜெயக்குமார் ராஜ்குமார் அவர்களுக்கு தான் அந்த வெற்றி என்று உறுதி செய்திருக்கும் அருமை சகோதரர் மயூர ஜெயக்குமார் அவர்களே, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கருசாமி அவர்களே, மதிமுக மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராஜ் அவர்களே, மதிமுக உயர்நிலை செயற்குழு உறுப்பினர் ஆர் மோகன்குமார் அவர்களே, சிபிஐ மாநில பொருளாளர் ஆறுமுகம் அவர்களே, சிபிஎம் மாவட்ட செயலாளர் பத்மநாபன் அவர்களே, சிபிஐ மாவட்ட செயலாளர் சிவசாமி அவர்களே, பிசிக மாவட்ட செயலாளர் குமணன் அவர்களே, அருமையன் தனபால் தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சி தனபால் அவர்களே, ஆயுதமர் பேரவை அருமை சகோதரர் ரவிக்குமார் அவர்களே, மக்கள் நீதி மையத்தின் அருமை சகோதரர் மயில் கே கணேஷ் அவர்களே, தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் ஆறுசாமி அவர்களே, துணை பொதுச் செயலாளர் திராவிட தமிழர் பேரவை திரு நாகராஜ் அவர்களே, திராவிட தமிழர் கட்சியின் வேதறிவாளன் அவர்களே, இங்கே நம்ம சிங்கானூர் தொகுதிக்கு பொறுப்பாளராக அமர்த்தப்பட்டிருக்கும் மணிசுந்தர் அவர்களே, பெருந்தலாக கூடியிருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இங்கே பெருந்தலாக வந்திருக்கும் தாய்மார்களுக்கு எனது முதல் வணக்கங்கள். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு இந்த ஆட்சியை பொறுத்தவரை இதுவரை தமிழ்நாடு ஜஸ்டிஸ் பார்ட்டி துவங்கி பெண் விடுதலைக்காக போராடி சமூகத்தில் பெண்களுக்கான ஒரு தனித்துவத்துக்கு இடம் கிடைக்க வேண்டும், அவர்களும் ஆண்களுக்கு சரிசமமாக அமர வேண்டும் என்ற அந்த போராட்டத்தின் ஒரு பயனாக இந்திய அளவில் இன்று தமிழகம் தனித்துவத்துக்கு ஒரு மாநிலமாக தேவைப்படுகிறது. இதுவே வடக்கில் இருக்கிற பல பேருக்கு புரியல, இது எப்படி பெண்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறாங்க என்பதே பல பேருக்கு புரியுது. அதுதான் இரண்டு இனத்துக்கான வேறுபாடு. பல வேறுபாடு, பல இயக்கங்கள் வடக்கில் இருக்கும் பல இயக்கங்கள், குறிப்பாக எந்த இயக்கத்தை பற்றி நம்ம பேசணும் தெரியும். தாத்தா சொல்வார், கலைஞர் சொல்வார், எப்பொழுதுமே பரப்புரையப்போ எதிரியோட பேரையும் எதிரியோட சின்னத்தையும் எதிரியோட இயக்கத்துமே ரொம்ப நேரம் சொல்ல எவ்வளவு முடியுமோ அதெல்லாம் பேசுறதுலாம் உதயசூரியன் வெற்றி 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 என்று
பணி. முதலில் இந்த தேர்தலை பொறுத்தவரை வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் நம்ம தலைவர்கள் குறித்து சொல்லுவோம். அதனால எதிரிகளுக்கு தெரிஞ்சிருக்காங்க. எதிரிகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு கடைசி 10 நாள் வேலை செஞ்சா போதும் அப்படின்றது முதல்ல நினைக்கக்கூடாது. மகத்தான ஆட்சியை தலைவர் கொடுத்திருக்கிறார், மக்கள் நிச்சயமாக அவருக்கு தான் வாக்களிக்க போகிறார் என்று நாம் பார்த்து நம்ம கொஞ்ச நாள் நம்ம வேலை பார்த்து கடைசி கொஞ்ச நாள் மட்டும் வேலை வரும். எனக்கு தெரிஞ்சு தேர்தல் அறிவித்த அந்த நொடியே கழகத்தின் உடன்பிறப்புகள் அனைவரும், என் கூட்டணி கட்சி நண்பர்கள் அனைவரும் உடனே பக்கத்துக்கு போய் ஓட்டு கேட்கணும். அதுதான் நம்ம வேலை. ஒவ்வொரு நாளும் அந்த வேலை, ஒவ்வொரு நாளும் மக்களிடம் இந்த உதயசூரன் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். எதற்காக உதயசூரன் என்று சொல்ல வேண்டும்? ஏன் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கம் நிற்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும்? ஏன் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும்? ஏன் எதிரே இருக்கும் பாசிச சக்திகள் கூட நிற்கக்கூடாது என்பதை முக்கியமாக நீங்கள் சொல்ல வேண்டும். அதைத்தான் நீங்க ராமாவும் பல மூத்த உறுப்பினர்களும் பலரும் இங்கே எடுத்திருக்கிறார்கள். எதற்காக பாஜக வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு இயக்கம், எதற்காக அதற்கு அடிமையாக துணை நிற்கும் அதிமுக பாஜக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான், இரண்டும் ஒரே இயக்கம் தான் என்பதை எதற்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதைதான் நீங்கள் புரிந்து கொண்டு பேச வேண்டும். மிக முக்கியமான தேர்தல், மிக முக்கியமான பணி. இது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல, அது நிச்சயம் மனதில் இருக்கும். இது நம் இனத்தை அழிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், முழுமையாக தமிழ் இனத்தை மட்டுமல்ல தமிழையே அழிக்க வேண்டும் என்று துடிக்கும் பாஜகவை ஒழிக்க வேண்டிய ஒரு மாபெரும் தேர்தல். இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு நல்ல மனதில் இருக்கணும். எதிர்க்க ரொம்ப பெரிய அச்சத்தில் இருக்கணும், மிகப்பெரிய ஒரு வீடு இருக்காங்க. இந்த பக்கம் 4 வீடு, அந்த பக்கம் 4 வீடு போட்டா அசர்ற இயக்கங்களா இங்க நிற்கின்ற எப்படிப்பட்ட இயக்கங்கள்? மிகப்பெரிய ஒடுக்குமுறை எல்லாம் சந்தித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு மகத்தான கூட்டணி. இந்த கூட்டணி இதுக்கெல்லாம் அசரப்பட ஆரம்பிங்க இல்ல. ஆனா ஏன் அதை அவங்க பண்றாங்கன்னு நீங்க யோசிக்கணும். ஏன் இப்ப அவ்வளவு பெரிய வெற்றியை நாங்க களத்துல பரப்புறோம், நிச்சயமா நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் சொல்றாங்க. அப்புறம் ஏன் இவ்வளவு டென்ஷன்? அப்புறம் ஏன் இந்த இருக்கிற சம்பந்தமே நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதே வேளையில் இங்கு நமது பொறுப்பு அமைச்சர் அவர்கள் இங்கு மற்ற அவருக்கு நிறைய 4-5 மாவட்ட 4-5 தொகுதி பொறுப்பு இருக்கிறதுனால அவர் அந்த பணிக்காக போயிருக்கார். இங்க என்ன சொல்ல போனா எனது அருள் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வருவார், மீண்டும் வருவார், நிச்சயமாக வருவார், வெகு விரைவில் வருவார். எங்காவது வந்தா என்ன ஆகும்ன்ற ஒரு பயம் இருக்கிறனால நீ இன்னும் அதை போட்டு இதெல்லாம் பண்ண முடியும் பண்ணு. அதுக்கெல்லாம் அசர ஆளு கிடையாது. என்ன வேணா பண்ணி பாருங்க. நாங்க இருக்கோம். எங்களுக்கு எப்பவுமே எங்க தலைவர், எங்க கலைஞர் சொன்ன வழி இருக்கிறது. எங்கள் உறுதுணையாக நிற்கும், இன்றும் எங்களுக்கு களத்தில் இருக்கும் எங்களது தலைவருக்கு நமக்கு தலைமையான அவர்கள் வழி இருக்கிறது. இன்று இதே இடத்துக்கு வந்து மகத்தான பரப்புரை நாங்கள் நிகழ்த்துவதற்கும் எனது அருமை சகோதரர் இளைஞர் அணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வழி இருக்கிறது. அதை நாங்கள் கையில் எடுப்போம், எதிர்த்து அடிப்போம். நீ கவலைப்படாத, மகத்தான அணி உனக்கு காத்திருக்கிறது என்று யாருக்கு சொல்றது நல்லது? நான் சொல்றேன், நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஆசைப்பட்டா கொடுங்க, யார் வேணா கொடுங்க. ஆனா எதிரணியினர் எல்லோரும் டெபாசிட் எடுக்க வேண்டும். இது திமுக ஜெயிப்பதற்காக மட்டுமல்ல, இந்த இனம் ஜெயிப்பதற்காக. நல்ல தரிசனம் புரியுங்க. 2 இயக்கங்களுக்கு இடையான போட்டி அல்ல. இது தமிழினத்துக்கும் தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பதற்கான போட்டி. அதுதான் நம்ம சொல்றோம், அதுதான் நம்ம மனதில் பேசுறோம். அதுதான் பேசாது, அதுதான் பேசாது. இங்க வெறும் நம்ம ராஜ்குமார் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் நம்ம போட்டி இல்லை. என்னை எப்படா சொல்ற, இந்த இனத்தை எப்படா சொல்ற, நீங்க திருப்பி அடிக்க வேண்டிய நேரம், அப்படிப்பட்ட நேரம். அதை நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க எத்தனையோ பட்டைகள், எத்தனையோ நாமங்கள் இருக்கு. இதுதான்டா தமிழகம், இதான்டா எங்களை இந்து விரோதின்ற நீங்க. நான் மிகப்பெரிய முருக பக்தன். நான் எல்லா கோயிலுக்கும் போவேன். முருக கோயிலுக்கு நான் தொடர்ந்து போயிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அப்போ முருகனையும் நான் அப்போ போது தரிசிப்பது நான் தாயமும் சொல்றேன். எங்க தாத்தாவும் அதை வேணாம்னு சொன்னதில்லை, எங்க தலைவர் இருக்கிறதும் வேணாம்னு சொன்னதில்லை. நான் பொதுவாக திருச்செந்தூருக்கு போறேன். அதனால ஆனா நீ என்ன சொல்ற, நீ இங்க இந்துக்களாக இருந்தால் நீ மீதி இருக்கிறவனை வெறுக்கணும், நீ எதிர்க்கணும், அவனை அழிக்கணும், ஒழிக்கணும். நான் போய் நோவு கட்டி கொடுத்தா உனக்கு என்னடா?
நான் போய் உனக்கு என்ன ஏன் சொல்லல? ஆனா இதே கோவைக்கு வரும் பிரதமர் என்ன செய்கிறார்? எதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்? எங்கே மாமா சொன்னாரே எவ்வளவு பெரிய கலவரம், அதை மீண்டும் ஏன் நீ தூண்டி எடுக்கிறாய்? ஏன்னா கலவரத்தில் மட்டும்தான் இந்த புழுக்கள் வாழ முடியும் என்று அவர்கள் வேலையே தான். புழு மாதிரி நினைக்கிறது, நம்மள அப்படியே நசுக்க வேணும், பிரிச்சு வைக்கணும். இவங்களை யாரும் சேர வரக்கூடாது. எந்த இடத்தை நாம் அழிக்க வேண்டும் நினைக்கிறோம், அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரு அணியா நிற்கக்கூடாது. அவங்களுக்கு பயம். அதைத்தான் அவர்கள் செய்ய பார்க்கிறார். தொடர்பே குறிப்பாக தாய்மார்கள் இந்த பணியை நீங்கள் செய்து தர வேண்டும். நீங்க தான் வீடு வீடா சென்று திண்ணை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள். திண்ணை பிரச்சாரம் போது சிறு தொழிலாளர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இவ்வளவு ஜிஎஸ்டி எல்லாம் கட்டுறீங்களா? ரொம்ப சந்தோஷமாக. ஜிஎஸ்டி கட்டுறது சரியா இருக்கா? எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறாங்க? தாய்மார்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட முக்கியமான தேவைகளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறாங்க. எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி விலக்கடிக்கப்படுது? இதெல்லாம் டீட்டெயிலா போனா இதெல்லாம் பரப்புரையில பேச வேண்டும். ஆனா இங்க தேர்தல் பணியை குறித்து மட்டும் நான் பேசி விரும்புகிறேன். அடுத்த கூட்டம் இருக்கிறது. நாம் இனி ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து கண்ணாடியை பார்க்க, நீ அந்த இயக்கத்துக்கு நீங்க என்ன செய்து கேட்கறது தாண்டி உங்க கண்ணாடியில பார்த்து நீ இந்த இனத்திற்காக போராட போகிறாயா இல்லையா என்பதை மட்டும் நீங்க நிச்சயமாக கேட்கிறது ஒவ்வொரு நாளும். ஏன்னா இது உண்மையான மகத்தான போர், தேர்தல் அல்ல, போர் இது. இந்த போரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் மிக கடுமையாக களமாடினால் மட்டும்தான் மகத்தான வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றி எதுக்கு தேவை? ஏன்னா மீண்டும் இந்த மண்ணில் காலடி வைப்பதற்கு இவர் யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அடி நீங்க தர வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த மண் பெரியார் மண், அண்ணா வளர்ந்த மண், கலைஞரால் கட்டமைக்கப்பட்ட அற்புதமான மண். இந்த இடத்தில் உனக்கு வேலை இல்லை என்று அடிமைகளையும் நீங்கள் துரத்த வேண்டும், ஆதிக்கவாதிகளையும் நீங்கள் துரத்த வேண்டும். அதுதான் முக்கியம். எனவே இந்த எதிர்வரும் காலத்தில் தினந்தோறும் உங்களுக்குள்ள இது மிகப்பெரிய குடும்பம், உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் படிச்சு ஓப்பனா பேசுறேன், அதனால நீங்க யோசிக்காதீங்க. எனக்கு தெரியும் தலைவர் ஒரு பணியோடு தான் நீங்க என்னை இங்க அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்களது அட்வைஸ் எல்லாம் முடிச்சா உருவாக்கிட்டு தான் வரேன். எல்லோரையும் தனித்தனியாக சந்திக்க இருக்கிறேன். பதிவு செயலாளர் சரி, ஒன்றிய கழக செயலாளர் சரி, வட்ட செயலாளர் சரி, எல்லா கவுன்சிலரும் சரி, எல்லாரையும் தனித்தனியா பார்க்க இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சில சர்ச்சைகளை எல்லாம் நீக்குவதுதான் எனது முதல் பிரதான கடமை. அதை நிச்சயமாக நான் எங்கேயும் போவதில்லை. அது ஒரு தொழில்துறை அமைச்சராக இருக்கும் என்னை இங்கே தொழில் வளர்ச்சி அமோகமா இருக்கு, இன்னும் அமோகமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கோவைக்கு அவர் அனுப்பி வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி கோவைக்கு காத்திருக்கிறது. நான் இதுவரை சொன்னதை என் தலைவர் வழியில் நான் எதையும் மாற்றுவதில்லை. எல்லாத்தையும் சொன்னதை செய்திருக்கும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் நான். அந்த வகையில் திராவிட குடும்பத்தை சார்ந்தவன் நான். அந்த வகையில் இந்த பகுதிக்கு, கோவைக்கு எப்படிப்பட்ட வளர்ச்சி வரப்போகுது என்பதை நீங்கள் நிச்சயமாக உன்னிப்பாக கவனம் செலுத்தி பாருங்கள். நான் இதை எடுத்து சொல்ல, நீங்க வேணா மன்னார்குடிக்கு ஒரு போன போட்டு கேளுங்க. 2.5 வருஷத்திலேயே நான் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் அங்க முடிச்சு இருக்குதான் நீங்க வந்திருக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட வளர்ச்சி கோவைக்கு காத்திருக்கிறது. பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விமான நிலைய எக்ஸ்பான்ஷன் பணி மிக சிறப்பாக வரப்போகுது. அது மட்டுமல்ல, அதை ஒட்டி வரப்போகும் தொடர் வளர்ச்சி, இதுவரை கோவை காணாத ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை இந்த கோவை நாம் காணப்போகிறது. அதன் மூலம் தொழிலாளர் நிரம்பிய இந்த பகுதிக்கு நம் சிபிஐ தோழர்கள் சொன்னாரு, இந்த தொழிலாளர்களுக்கான வளர்ச்சி இருக்கிறது நண்பர்களே. நீங்கள் இதுவரை பார்க்காத அற்புதமான ஒரு வளர்ச்சி காத்திருக்கிறது. மிக பிரமாண்டமான வேலைகள். கீழே இருக்கிற ரொம்ப எந்த ஒரு தொழில்நுட்பம் பெருசா தெரியாத நண்பர்களுக்கும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு தொழில்நுட்பம் தெரிந்த நண்பர்களுக்கும் சரி, அனைத்து தரப்பினருக்கும் மிகப்பெரிய எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க போக ஒரு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி இந்த மண்ணுக்கு காத்திருக்கிறது. அதை எல்லாம் நமக்கு கிடைத்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு சின்னம் தான் உதயசூரியன். இந்த உதயசூரியன் சின்னத்தை வீடு வீடாக, தெருவாக, ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் அந்த தாய்மார்களை கொண்டு போய் சேருங்கள். ஏற்கனவே நாங்கள் சேர்ந்துட்டோம். உரிமை தொகை மூலியமாக நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். அங்க பெண்களுக்கான புதுமை திட்டம் மூலியமாக
அதற்கு நீங்கள் எல்லோரும் உழைத்து தர வேண்டும் என்று நீங்கள் கோரி பெருமளவு வாக்கு சேகரிங்கள். நேரடியாக உங்கள் எல்லோரையும் தனித்தனியே நான் சந்திக்கவிருக்கிறேன். தொடர்ந்து இங்கதான் எங்கேயும் போல கவலைப்படாதீங்க. மகத்தான வெற்றி, பிரம்மாண்டமான வெற்றி, அந்த வெற்றி உங்களது வெற்றி, உதயசூரியன் வெற்றி, உதயசூரியன் வெற்றி என்று கூறி விடுகிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிறப்பாகவும் எழுச்சியுடன் கூட்டப்பட்டிருக்கும் இந்த சிங்காநல்லூர் தொகுதியினுடைய தேர்தல் ஆலோசனை குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றுமிகுந்த மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு கார்த்திக் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே தளபதி அவர்களால் சிறப்பாக செயல்படுவார் என்ற காரணத்தினால் இன்று தேர்தல் பொறுப்பாளராக இங்கே அனுப்பி வைக்கப்பட்டு ஒரு எழுச்சி உரை ஆற்றிய அமைச்சர் அன்பு சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே மற்றும் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஐ, சிபிஎம், பிசிக, கொங்குநாடு மக்கள் கட்சி, ஆதி தமிழர் பேரவை, மக்கள் நீதி மையம், தந்தை பெரியார் திராவிட கழகம் மற்றும் திராவிட தமிழர் கட்சி, அதுபோக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இந்த தேர்தல் இன்று இந்தியாவில் உள்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் களமாக இன்று கோவை நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பு கவனம் பெற்றுள்ளது. இந்திய கூட்டணி சார்பாக தளபதி அவர்கள் தலைமையிலே தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சிறப்பாக வரக்கூடிய தேர்தலிலே 39 எம்பி தொகுதிகளும் வெற்றி பெறக்கூடிய வெற்றி கூட்டணி இந்த கூட்டணியை உலகத்திற்கு இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலே இங்கு வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்பே பாஜகவை பொறுத்தவரைக்கும் இவர் வருவார்கள் அவர் வருவார்கள் என்று ஏராளமான பில்டப் செய்யப்பட்டது. இதெல்லாம் கேள்விப்பட்டுதான் நேர்காணலே முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், யார் வந்தாலும் வரவழி பார்த்துக்கலாம், நம்ம இல்லை, இது திமுகவுடைய கோட்டை, பாஜகவின் கோட்டை அல்ல, திமுக தான் போட்டியிட போகிறது என்று அன்றைக்கே உறுதிப்பட கூறிவிட்டார். அதன் பரவாயில்ல தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்று போட்டியிடுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே இது என்ன தேர்தல்? நம்ம அமைச்சர் சொன்னது போல நமது இயக்கத்தை, நமது இனத்தை அழிக்க வந்த எதிரிகளால் போராடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில ஏன் திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் சில மணித்துறைகள் எடுத்துக்கொள்கிறேன். காலத்தின் நன்மை பற்றி கூறிய காலத்தில் பேசப் போகிறேன். இன்று எத்தனையோ நிதிகள் கொடுக்கிறோம். அதிகமான ஜிஎஸ்டி இங்கிருந்து எடுத்து கொண்டு போய் அள்ளி கொண்டு போய் நமக்கு கிள்ளி கொடுக்கிறார்கள். இத்தனை இடர்பாடுகள் இருந்தும் இன்றைக்கு சிறப்பான பல திட்டங்களை தந்து கொண்டிருப்பவர் நமது முதலமைச்சர். மகளிர் உரிமை தொகை, அதே போல மகளிருக்கு உரிமை பஸ் பயணம், அதே போல காலை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா காலை உணவு, இந்த திட்டங்கள் எல்லாம் சரித்திரத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் நீங்க யாராலும் மாற்ற முடியாது. அதே போல இந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியிலே என்ன நடந்தது? இன்று காலையில் கூட கருணாநிதி தலைவர் வந்துள்ளார். மரியாதை பார்க்க கிட்டத்தட்ட 70% விசைத்தறிகள் முடங்கி போய்விட்டன. எப்பேற்பட்ட கோயம்புத்தூர் இது? மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நல்லா பாருங்க, சிறு குறு தொழில்களை நம்பிதான் நம் ஊரெல்லாம் வளமாக இருந்தது. கணபதி, ஆவணம், இது போன்ற பகுதிகளில் இன்றைக்கு எத்தனை கம்பெனிகள் சாதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பொருளாதாரம் மிகவும் மந்தமாக இருக்கிறது. சிறு தொழில்கள் வேண்டாம், அம்பானியும் அதானியும் இருந்தால் போதும் என்று மத்திய அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் அவர்கள் நமக்கு கொடுத்த பரிசு. நாம் மக்களுக்காக சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். நாம் எப்பவும் இங்கேதான் இருப்போம். ஒன்றுகளை கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கத்தான் போகிறது. ஜெயிச்சாலும் நான் உங்களை சுற்றி தான் வந்து கொண்டிருப்பேன் ஒழிய வேற யாராவது ஜெயிச்சா என்னால போகுது நீங்க யாருமே பார்க்க முடியாது. நம்ம கோவைக்கு என்ன செய்திருக்கிறார்கள்?
அவர்களுடைய செயல்பாடுகள் போய்கொண்டிருக்கிறதை ஒழிய மக்களை சந்தித்து மக்களுக்காக செய்வதற்கு அப்படின்னு எதுவுமே சொல்லிக்கொள்ள அவர்களுக்கு எந்த திட்டமும் இல்லை, எந்த செயல்பாடும் இல்லை. இதையெல்லாம் செய்து நீங்கள் தயவு செய்து பிரச்சாரம் என்பது திண்ணை பிரச்சாரம் தான் நமக்கு எப்பொழுதும் வெற்றியை தேடி கொடுக்கும். போகும்போது மக்களை பார்த்து ஆங்காங்க இடத்துல பொறுப்பாளர்கள் டிஎல் எல்லாம் போய் அந்தந்த வீட்டில் பேசினால்தான், இதையெல்லாம் விளக்கமாக சொன்னால்தான் நமக்கெல்லாம் வெற்றி இன்னும் உறுதி செய்யப்படும். வரக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் டெபாசிட் இழப்பாளர்கள் என்று தலைவரை சொல்லியிருக்கிறார். அதற்காக இதெல்லாம் போராடி இந்த வெற்றிகளை தலைவர் அவர்கள் காணொலியிலே நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய இந்த தேர்தலிலே நான் கணபதி ராஜ்குமார் நான் போட்டியிட்ட தேர்தலிலே உதவி சூரியன் சின்னத்திலே நீங்கள் எல்லாம் கணிசமான வாக்குகளை அளித்து கணிசமான வாக்குகளை பெற்றுக் Garuda Voice.